SAIAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. WBC ன்னு ஒரு செல் இருக்கு இல்லையா? என்ன WBC இருக்கு? எத்தனை டைப்ஸ் ஆஃப் WBC இருக்கு? 5 டைப்ஸ். 5 டைப் இருக்கு. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே எழுதியிருப்போம். நம்ம இங்க எழுத தேவையில்லை. மோனோசைட், லிம்போசைட், நியூட்ரோஃபில், பாசோஃபில், யோசினோஃபில் அப்படின்னு 5 வகையான செல் இருக்காங்க. இந்த 5ல ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றவங்க தான் தைமோசின். சரிங்களா? அந்த 5ல ஒரு வகைக்கு பேர் என்னன்னா லிம்போசைட். இந்த செல்லுக்கு என்ன பேரு? லிம்போசைட். லிம்போசைட் அப்படின்னு சொல்ற செல்லு நம்ம உடம்புல இருக்காங்க. இது எத்தனை டைப் இருக்குன்னு கேட்டா 2 டைப் இருக்கு. பி லிம்போசைட் அப்புறம் டி லிம்போசைட் அப்படின்னு 2 வகையா இருக்கு. லிம்போசைட் 2 இருக்காங்க. பி லிம்போசைட் ஒன்று இருக்கு, டி லிம்போசைட் ஒன்று இருக்கு. பி லிம்போசைட்னாலே பி ஃபார் எங்க பாக்டீரியா. அது வந்து எங்க இருந்து உருவாகுது? போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை. பி லிம்போசைட் நம்மளுக்கு எங்க இருந்து உருவாகுதுன்னு கேட்டா எலும்பு மஜ்ஜை, அதாவது எலும்புக்கு உள்ள இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு இது எதுல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது? பி ஃபார் பாக்டீரியா. பாக்டீரிய நோய்கள்ல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, டி லிம்போசைட் ப்ரொடியூஸ் ஆகிற இடம் தான் எங்க? தைமஸ் கிளாண்ட். அப்போ இந்த தைமஸ் சுரப்பியில இருக்கிற இந்த தைமோசின் தான் இந்த டி லிம்போசைட்டை உருவாக்குறாங்க. சரிங்களா? தைமஸ் கிளாண்ட் தான் என்ன பண்றாங்க? இந்த டி லிம்போசைட்னு சொல்ற ஒரு செல்லை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது நம்மளை எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது? வைரஸ். எந்த நோயிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது? வைரஸ் நோயிலிருந்து இது பாதுகாக்குது. சரிங்களா? இன்ஃப்ளூயன்சா எக்ஸாம்பிள். ஓகே, பாருங்க, பி லிம்போசைட் எதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? போன் மேரோ. எதிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுது? பாக்டீரியா. பாக்டீரியால இருந்து கொஞ்சம் தான் ப்ரிவென்ட் பண்ணுது. பட் பீனுடைய உண்மையான வேலை என்னன்னா உயிர் எதிர்ப்பு பொருள் ஆன்டிபாடிஸை உடம்புல ப்ரொடியூஸ் பண்ற வேலை என்னுடைய முக்கியமான வேலை. டி லிம்போசைட் வந்து தைமஸ் கிளாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எந்த நோயிலிருந்து பாதுகாக்குது? வைரஸ்ல இருந்து முக்கியமா பாதுகாக்குது. அது போக வைரஸ்ல இருந்து மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. நிறைய நோயிலிருந்து பாதுகாக்கும். முக்கியமான நோய்கள் வைரஸ். சரிங்களா? வைரஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ இந்த தைமோசின் ஹார்மோன் நம்ம உடம்புல என்ன பண்ணுது? டி லிம்போசைட்ஸை டிவைட் பண்ணி நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு நம்மளையே நோயிலிருந்து பாதுகாக்குது. அப்படிதான் என்னுடைய வேலை. அதனால தைமஸ் சுரப்பிக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் சொல்றாங்க. டி லிம்போசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்றங்காட்டி அதுக்கு பேரு ட்ரைனிங் ஸ்கூல் ஆஃப் டி லிம்போசைட். டி லிம்போசைட்டின் பயிற்சி பள்ளின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டி லிம்போசைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வைரஸ் நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறங்காட்டி இதுக்கு பேர் நோய் தடை காப்பின் அரியணை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தைமஸ் கிளாண்டுக்கு இந்த 2 ஸ்பெஷல் நேம் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த செக்ஷன் எழுதுங்க, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எழுதுங்க இந்த செக்ஷன். லிம்போசைட் 2 இருக்காங்க. பி லிம்போசைட், டி லிம்போசைட். அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற ஏரியால எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? இங்கிலீஷ் மீடியம் முடிச்சிட்டீங்களா? இல்லை ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம். Thymus plays a major role in thymus plays a major role in differentiation of T lymphocytes, differentiation of T lymphocytes, and promotes production of antibodies to provide immunity. Thymus plays a major role in differentiation of T lymphocytes and production of antibodies to provide immunity. எழுதுறீங்களா? So thymus gland is called as throne of immunity. Throne, THRONE அப்படின்னா சிம்மாசனம்னு அர்த்தம். Throne of immunity and training school of T lymphocyte.
and training school of T lymphocytes. எழுதுனீங்களா? அதான் அதுக்கு ரெண்டு அதுக்கான ரீசன், அதுக்கான அசர்ஷன். சரியா? தமிழ் எழுதிக்கோங்க. தைமஸ் சுரப்பி டி லிம்போசைட் செல்களை வேறுபாடு அடைய செய்து டி லிம்போசைட் செல்களை வேறுபாடு அடைய செய்து எழுதுறீங்களா? உயிர் எதிர்ப்பு பொருளை தூண்டி நோயிலிருந்து பாதுகாக்கிறது. தைமஸ் சுரப்பி டி லிம்போசைட் செல்களை வேறுபாடு அடைய செய்து உயிர் எதிர்ப்பு பொருளை தூண்டி நோயிலிருந்து பாதுகாக்கிறது. எழுதுறீங்களா? அதனால் தைமஸ் சுரப்பியை நோய் தடை காப்பின் அரியணை மற்றும் டி லிம்போசைட்டின் பயிற்சி பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். So which of the following gland only related to immunity? யார் அது? தைமஸ். ஓகேங்களா? இது புக் பேக் 1 மார்க். தைமஸ் சுரப்பியோட நோய் தடை காப்போட எந்த ஒரு சுரப்பி மட்டுமே தொடர்புடையதுன்னு கேட்டா தைமஸ் சுரப்பி. இது 10th ஸ்டாண்டர்ட்னுடைய புக் பேக் 1 மார்க். ஓகேங்களா? ஸோ இம்யூனிட்டின்னு வந்தாலே தைமஸ் தான். நம்ம இம்யூனிட்டியில் என்ன பண்ணுது? டி செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்மள நோயிலிருந்து நம்மளைய ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒரு ரீசனிங் கொஸ்டின் படிக்கிறேன், ஜஸ்ட் இது கேட்கறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, கேட்டாலும் ரொம்ப ஈஸி தான். பாருங்க, புக்ல கொடுத்துருந்த ரீசனிங் கொஸ்டின். ஓல்டு ஏஜஸ் பீப்புள் ஆர் சிக் ஆஃபன், ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. வயசானவங்க அடிக்கடி நோய்வாய்ப்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரீசன்? இம்யூனிட்டி குறையுது. எப்படி குறையும்? தைமஸ் சுரப்பி அங்கே ஒழுங்கில்லாம வேலை செய்யறது நிறுத்திடும். மூளை, இதயம், நுரையீரல், சிறுநீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்மோன்கள் வயசாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? குறைஞ்சிடும் இல்லையா? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூளை செல்கள் டெய்லியுமே எத்தனை செல் செத்துட்டு வருது? 7000 செல். சரிங்களா? 7000 செல் டெய்லி செத்துட்டு வரும் 35 வயசுக்கு மேலே போகும்போது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வயசாகும் போது முதல்ல வர நோய் என்ன? மறதி. அப்புறம் காது கேட்காம இருக்கும், கண்ணு தெரியாம இருக்கும், இந்த மாதிரி நரம்புகள்லாம் இழக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சிறுநீரகம் அப்படியே பழுதடைஞ்சு ரொம்ப ரேப்பிடா யூரினேஷன் போகும். வயசானவங்களுக்கு அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹார்மோன் அதிகமாக சுரக்கலாம் அல்லது கம்மியாக. வயசானவங்களுக்கு யூரினே வராமல் பிரச்சனை இருக்கும், அதிகமாக போய்கிட்டே இருக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடியது. ஸோ அந்த ஹார்மோன் சுரந்து வீக் ஆகும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும். முதல்ல ஹார்மோன் வீக் ஆகிறவங்க இவங்க தான். வயசாகும் போது முதல்ல வீக் ஆகிற கிளாண்ட் யாரு? தைமஸ் சுரப்பி. சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் கிளியரா? புரிஞ்சது இது வரைக்கும் கிளாண்டு? சரி, இது வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பாருங்க, அப்புறம் பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. புரியல?
மிக்சிடிமா. டவுட் இருக்கா அதில்? மிக்சிடிமா. போன கிளாஸில் ஆப்சென்ட் ஆனவங்களாம் நோட்ஸ் வாங்கி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லைனா 11th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா, அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. 11th இருக்கும், அது 11th நியூ புக்கு, அதே மாதிரி 10th நியூ புக், 2 புக்லேயும் இருக்கும். அது ரெஃபர் பண்ணிக்கோங்க. பாதி விட்டுட்டு போனது கண்டிப்பாக புரியாது. ஆர்டர் ஃபஸ்ட்டில் இருந்து தான் அந்த ஹார்மோன் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரியும். அதனால் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணால் தான் புரியும். இல்லைனா நோட்ஸ் யாராவது எழுதியிருப்பாங்களே அதை பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, எனக்கு புரிஞ்சது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இனி அட்ரினல் கிளாண்டு, அதுக்கப்புறம் இனி நம்ம அடினோவே முடிக்கல. இனி நம்ம அடினோவில் 2 தான் பார்த்துருக்கோம். அது முடிஞ்சது அப்புறம் நியூரோ ஹைப்போபைசிஸ் வரும். இந்த கிளாஸ் போக அடுத்த கிளாஸில் தான் அந்த சிஸ்டம் முடியும். சரிங்களா? ஒரு பெரிய சாப்டர். ஆல்ரெடி நம்ம ஒரு சிஸ்டம் முடிச்சிட்டோம். என்ன முடிச்சோம்? சர்க்குலேஷன் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த ஒரு லெசன் நம்மளுக்கு இனி ஜுவாலஜினே இன்னொரு 3 டாபிக் தான் பெண்டிங் இருக்குது. ஏன்னா ஜுவாலஜி முடிஞ்சு சில டைஜஷன், ரீப்ரொடக்ஷன், அப்புறம் ஹெல்த் அண்ட் டிசீஸ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் 4 டாபிக் இருக்குது பெண்டிங். எழுதணும்னா ஜுவாலஜியே முடிஞ்சது. பாட்னியில் 2 லெசன் எடுத்தால் பாட்னி முடிஞ்சது. ஆல்ரெடி நம்ம ஒன்று எடுத்துட்டோம். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சது. இனி பிளான் ஃபிசியாலஜி ஒன்று இருக்குது, பிளான் கிங்டம் ஒன்று இருக்குது. இதை மட்டும் பார்த்துட்டோம்னா பாட்னி ஓவர். கெமிஸ்ட்ரியில் வந்து 4 லெசன் பெண்டிங் இருக்குது. ஒன்று வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இனி கெமிக்கல் ரியாக்ஷன், அப்புறம் வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ், இது கெமிக்கல் ரியாக்ஷனில் அது கவர் ஆயிடும். ஸோ அது அப்புறம் வந்து இந்த லெசன் வந்து அப்ளைடு கெமிஸ்ட்ரி, பயன்பாட்டு வேதியியல். என்னோட கிளாஸில் நோட்ஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கும். எழுதி தான் வைக்கணும், ஒரு வழியே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாம் படிக்க முடியும். எல்லா நோட்ஸும் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சயின்ஸுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை படித்தாலே போதும். புக்கு வந்து படிக்க முடியாது. ஏன்னா புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எது படிக்கிறது எது ஒமிட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஆப்சென்ட் ஆகாமல் மேக்ஸிமம் வாங்க. முக்கியமான டாப்பிக்குலாம் ஆப்சென்ட் ஆயிடுறீங்க. போன கிளாஸ்லேயே நிறைய பேர் ஆப்சென்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது நோட்ஸும் கிடைக்கும், இன்னும் புரிதல் இருக்கும். மற்ற சப்ஜெக்ட் மாதிரி நம்ம தியரியாக படிச்சுட்டு போய் புரியறது கிடையாது. இந்த சயின்ஸ் எல்லாம் அந்த வேர்டெல்லாம் எப்படி வந்துச்சு, டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து புக்கை பார்த்தாலே படிக்க தோணாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், இல்லைனா நோட்ஸை வாங்கி காப்பி பண்ணிக்கோங்க, அதுவே போதுமா. சரிங்களா? டெஸ்ட் கொடுக்குறாங்களா சயின்ஸு? என்ன டாபிக் கொடுத்தாங்க போன கிளாஸ்? பாக்டீரியா. இப்போதான் பாக்டீரியா கொடுக்குறாங்களா? வைரஸ்,
மாதி கொடுத்துட்டாங்களா? ஹார்ட் கொடுத்துட்டாங்களா? எண்டோக்ரைன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் கொடுத்துட்டேன் 40 கொஸ்டின்ஸ். நீ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அது உங்களால் எழுத முடியாது. நம்ம லெசன் முடிக்கல இல்லையா, லெசன் முடிச்சாதான் அது வரும். ஸோ அதனால் நீங்கள் எண்டோக்ரைன் கொடுத்தாங்கன்னா லெசன் முடிச்சுட்டே சொல்லிடுங்க, சரிங்களா? லெசன் முடிச்சுட்டு கொடுங்கன்னு சொல்லிடுங்க. சரி, பிரேக் போயிட்டு வந்தேன். சரி, நெக்ஸ்ட் அடுத்த கிளான் போலாம். மார்க்கர் அப்படியே இங்க் ஃபில் பண்ணி பின்னாடி அப்படியே ஃபில் பண்ணி தர சொல்லுங்க கொஞ்சம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ACTH. எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ACTH, அட்ரீனோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இது வந்து ஹைப்போதாலமஸ்னுடைய ஸ்டிமுலேஷன், சரிங்களா? ஸோ இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸ்க்கு கீழே வருவாங்க. ஆஸ் யூஷுவல் ஹைப்போதலாமஸ் அந்த பாத்துல இருந்து CRHங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த CRH அடினோல போய் ACTH ஹார்மோனை தூண்டுது. ACTH அட்ரினல் கிளாண்ட்ல கார்டெக்ஸ்ல ஏங்கிற ஹார்மோன் சிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன் வெளிவருது. என்ன ஹார்மோன்? CRH, கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். ஆறுங்கிற ஃபேக்டர் இருக்கா? ஆறுங்கிற ஃபேக்டர் இருந்தாலே அது யாரு? ஹைப்போதலாமஸ், சரிங்களா? ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன் வருது. அந்த ஹார்மோனுக்கு என்ன பேரு? CRH, தமிழ்ல கார்டிகோட்ரோபினை விடுவிக்கும் ஹார்மோன், கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். எழுதுங்க, கார்டிகோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், கார்டிகோட்ரோபினை விடுவிக்கும் ஹார்மோன். அதான் CRHக்கான அர்த்தம். இது யார் விடுவிக்கிறா? ஹைப்போதலாமஸ். அவங்களுடைய பாத்துக்கு என்ன பேரு? ஹைப்போதலாமிக் ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல். அது வழியா இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஹார்மோன் இதனுடைய பிட்யூட்டரிக்கு மேல போய் அடினோ ஹைப்போஃபைசிஸ்ல போய் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு என்ன பேரு? ACTH. இது பிட்யூட்டரினுடைய அடினோ ஹைப்போஃபைசிஸ் மேல் பகுதி. அட்ரீனோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த பிட்யூட்டரியில இருந்து இந்த ஹார்மோன் கிட்னியில இருக்கிற அட்ரீனல் கிளாண்ட், கிட்னியில இருக்கிற அட்ரீனல் சுரப்பியில இருக்க கார்டெக்ஸ் வெளிப்புறம், அதுல ஏங்கிற ஒரு ஹார்மோனையும் சிங்கிற ஒரு ஹார்மோனையும் ஸ்டிமுலேட் பண்ணுது. இந்த ஆர்டர் எழுதுங்க, அப்புறம் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். சரி, அட்ரீனல் கிளாண்ட் எங்க இருக்கு? அட்ரீனல்னால ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ரீனல்ல என்ன? கிட்னி. அப்ப அட்ரீனல் சுரப்பி கிட்னிக்கு மேல இருக்கிறவங்க, அதுல வந்து ACTH என்ன பண்றாங்க? கார்டெக்ஸ். அட்ரீனல் கிளாண்ட்னா கார்டெக்ஸ்ன்னு சொல்றோம், வெளிப்புறம். கார்டெக்ஸ் என்னது? வெளிப்புறம். அந்த வெளிப்புறத்துல ஏங்கிற ஒரு ஹார்மோனையும் சிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. A ஃபார் ஆல்டோஸ்டிரோன், C ஃபார் கார்டிசோல். இது நம்ம பின்னாடி அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எழுதிக்கோங்க.